ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம தெரிவிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்னத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. சின்னத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. உந்தன் கண்ணில் தாயவள் தந்தராசாரே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. உன் போராட்டம் மட்டும் முடியவே இல்லைல்ல? நான் அதை போராட்டமாவே நினைக்கல, கடவுள் எனக்கு கொடுக்கிற பரிச்சையா நினைக்கிறேன். இதுவுமே ஒரு அளவுக்கு தான் நல்லது. அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. பிறந்ததுல இருந்தே போராடிக்கிட்டு இருக்கல. பிறக்கும் போது பொண்ணா பிறந்துட்டேன்னு போராடின. 11 வயசுல வாழ்க்கையே தொலைச்சிட்டு இருட்டறையில வாழ்க்கையோட போராடின. இந்த இருட்டறை வேண்டான்னு வெளியில வந்த உன்னை கையவர்களால விரட்டப்பட்ட. அங்கேயும் போராடின. கையவர்களின் கண்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தினம் போராடின. கல்வியை கற்று நல்ல நிலைமைக்கு வந்து மனசுக்கு பிடிச்சவன கரம் பிடிச்ச. அந்த மனசுக்கு பிடிச்சவங்க கூட உனக்கு உண்மையா இருக்கல, பாதியில விட்டுட்டு போயிட்ட. அப்பவும் போராடின. இல்லாத பழி சொல்லுக்கெல்லாம் ஆளான. ஒழுக்கம் கெட்டவா, அகங்காரி, திமிர் பிடிச்சவா, ஆணவம் பிடிச்சவா. அப்பப்பா உனக்கு கொடுக்காத பட்டமே இல்லைல்ல. எப்படி அன்னைக்கிளி எல்லாத்துல இருந்து மீண்டு வந்த? ஆச்சரியமா இருக்கு. அதோட உன் போராட்டம் முடிஞ்சது இல்ல. போராடிக்கிட்டே இருக்க. சரி, ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்ட, இனியாவது ஓய்வெடுக்கலான்னு நினைச்ச. அப்பவும் உனக்கு போராட்டம் விடல. பிள்ளைங்களோட போராட்டம் முடிஞ்சதுன்னு நினைச்சா இப்ப பேர பிள்ளைங்களாலையும் போராட்டம் இல்ல. சாகுற வரைக்கும் போராட்டணுமா என்ன? கெட்டின புருஷன் நான் உனக்கு எந்த விதத்துலயுமே பிரோஜனம் இல்லாம போயிட்டேனே. தாலி கட்டி புள்ளைய கொடுத்தேன், அதோட சரி. அதுக்கப்புறம் உன்னை போராட விட்டுட்டு போயிட்டல. இது பொல்லாத உலகம்னு தெரிஞ்சும் ஒரு பொண்ணை தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டல. நம்ம விட்டுட்டு போனா நம்ம மனைவிக்கு என்ன பட்டம் கிடைக்கும், நம்ம பொண்டாட்டிக்கு என்னென்ன பாடு வரும், என்னென்ன துன்பம் வரும், என்னென்ன அவமானம் வரும்னு தெரிஞ்சும் தன்னந்தனியா போராட விட்டுட்டு போயிட்டல. இனியாவது நிம்மதியை தலசாஞ்சு படுக்கலான்னு நினைச்சேன். பேர பிள்ளைங்க படுக்க விடல. உன்ன எவ்வளவு கலந்தாண்டி நீ போராடுவ. பாக்குற எனக்கு ரத்த கண்ணீர் வருது. எப்படி போராடிக்கிட்டு இருக்க? முடியலடி, முடியல. நீ படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. எந்த சந்தோஷத்தையுமே நீ அனுபவிச்சது இல்லையா? இந்த உலகத்துக்கு எந்த சந்தோஷத்தையுமே நீ அனுபவிச்சது இல்லையா? போராடிக்கிட்டே நடி இருக்க. உனக்கு இந்த உலகத்துல கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம்னா அது உன் மீனா மட்டும்தான். எப்ப அவ உன் வாழ்க்கையில வந்தாலோ அதுக்கப்புறம் தான் உன் உதட்டுல சிரிப்பு வந்தது. இப்ப அவ அழுத பார்த்து உனக்கு ரத்த கண்ணீர் வருது. அப்படித்தானே? நீ உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவ கண்ணுல கண்ணீரை பார்க்க கூடாதுன்னு நினைச்ச. அவ இப்ப ரத்த கண்ணீர் வடிக்கா. அதுதான் இப்ப உன் வேதனை இல்ல. நான் எதுக்கடி இருக்கேன்? இந்த வேலையை நான் முடிக்கிறேன். ஒரு புருஷனா உனக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா இனி ஒண்ணு நான் எந்த வேலையும் செய்ய விட போறதில்லை. இந்த வேலையை தானே நான் முடிக்கிறேன். உன் மீனை உதட்டுல சிரிப்பு வர வைப்பேன். நான் உறுதியா சொல்றேன். நான் படிச்ச அத்தனை வித்தைகளை காட்டுவேன். உன் பேர பிள்ளைங்களை நல்லா வாழ வைப்பேன். நம்பு, என்ன நம்பு. சரிங்க, உங்களை நம்பாம யாரை நம்ப போறேன்? நிம்மதியா இரு, சரியா? நான் பாத்துக்கிறேன். பிரச்சனை பிள்ளைங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைக்க எனக்கு மனசு இல்ல. அப்படி பூட்டி வச்சா நமக்கு வேணா நிம்மதியா இருக்கலாம், அவங்க எதிர்காலம். அதனாலதான் மனசை கல்லாக்கிட்டு அவங்கள திரும்பியும் படிக்க அனுப்பியிருக்கேன். அவங்களுக்கு அங்க எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நிச்சயமா பிள்ளைங்க தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். என் பேத்திகளும் என் பேரங்களும் நிச்சயமா எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனா எதிர இருக்கிறவங்க இது பொல்லாத உலகங்க. எப்பேற்பட்ட தெளிவா இருக்கிற மனசையும் குழப்பி விட்டுருவாங்க. மாயையில விழுந்துடக்கூடாது. அந்த மாயையில விழுந்துட்டா இனி வர காலம் அவங்களுக்கு நரக வாழ்க்கையா போயிடும். எப்படி இந்த பிள்ளைங்களை நான் எல்லாத்துலயும் இருந்து மீட்டு வரப்போறேன்? எனக்கு அது வரைக்கும் என் உடம்புல ஆயுசு இருக்குமா? எதுவுமே எனக்கு தெரியல.
எங்க மீனாவை தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு போராட விட்டுட்டு போயிடுவானோன்னு பயமா இருக்கு. நான் போராடின போராட்டத்தை மீனா கையில எடுத்துருவாளோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. சம்பகவல்லி தமிழை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க பிரச்சனையை கண்டு ஒதுங்கி போறவங்க, ஓமா எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போறவங்க. ஆனா மீனா அப்படி இல்லை. பிரச்சனைனாலும் ஏத்து நிப்பா. தப்புன்னு தெரிஞ்சா துணிஞ்சு போராடுறதுக்கு ஏத்து நிப்பா. புருஷனாவது புள்ளையாது, தப்புனா தைரியமா தட்டி கேப்பா. அவ உடம்புல வேணா தெம்பு இல்லாம இருக்கலாம், அவ மனசுல ஏகப்பட்ட தைரியம் இருக்குது. பரவாயில்ல, நம்ம பிள்ளை சதீஷும் பரவாயில்ல. அவ கூட நிக்கட்டாலும் உபத்திரமா நிக்க மாட்டான், ஒதுங்கி போயிடுவான். என்ன நீ செஞ்சுட்டு போறான்னு விட்டுருவான். பிறந்ததுலேருந்து பாடுபட்டுட்டு இப்போ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தா. இப்ப மறுபடி பிள்ளைங்களால அவ மறுபடி பழைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்காளே. இன்னொரு பயமும் இருக்குது. தமிழ் பிள்ளைங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத தினேஷ் நல்லா பாத்துக்கிறதானே. அங்கதாங்க பிரச்சனையே இருக்குதே. தனக்கு பிறக்காத பிள்ளைங்கன்னு தெரிஞ்சும் தான் உசுறு இல்லைன்னு தெரிஞ்சும் அதை பிள்ளைங்களா நினைச்சு தான் உசுரா நினைச்சு பாசத்தையும் அன்பையும் கொட்டி வளர்த்திருக்கான். ஒட்டுமொத்த பாசத்தையும் அந்த பயில மேலதான் வச்சிருக்கான். இந்த பயிலுக ஒருவேளை துரோகம் பண்ணிட்டா தினேசு நிலைமை. தினேசு தாங்கிக்கிட மாட்டாங்க, எனக்கு தெரியும். அவன் அவனுக்கு பிறந்த பிள்ளைய கூட பெருசா நினைக்காம இந்த பசங்க மேலதான் உசுரா இருந்தான். தான் உசுரா நினைச்ச பிள்ளைங்க தன்னை தலைக்குனியா வச்சுட்டுன்னு தெரிஞ்சதுன்னா அவன் நிலைமை. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவன். அவன் அப்படி இருக்க போய் தான் தமிழ் தலை நிமிர்ந்து நடந்தா. 2ஆம் தரம் வாக்கப்பட்டிருக்குங்கிற எண்ணமே அவளுக்கு வரல. அந்த அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டான். அவளுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அளவுக்கு பார்த்துக்கிட்டான். இவளுக்கு பிறந்த பிள்ளைங்கள அவன் பிள்ளையா பார்த்தான். அதனாலதான் இவ கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடந்தா. அவன் மட்டும் வேற பிள்ளையா பார்த்திருந்தா இவ இந்த உலகத்துல தலை நிமிர்ந்து நடந்திருப்பா. இந்த ஊர் உலகம் அவளை வாழ விட்டுருக்கு. எனக்கு தினேசு நினைச்சாலும் பயமா இருக்கு. எங்க மனநோயாளி ஆயிடுவானோன்னு பயமா இருக்கு. இப்புள்ள பிள்ளைங்க இந்த மாயமான உலகத்துல எப்படி வாழ போறாங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்க. அந்த புத்திசாலித்தனமே அவங்களுக்கு வினையாவும் இருக்குது. அதிக புத்திசாலித்தனமும் ஆபத்துன்னு இப்ப புரியுது. பிறக்கும் போதே அறிவோட பிறந்து சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு சீக்கிரமாவே எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க ஆபத்து இருக்குன்னு உணர மாட்டுக்காங்களே. புத்திசாலித்தனத்தோட பிறந்தது தப்பு இல்லை, ஆனா அந்த வேகத்தை எல்லாத்துலயும் காட்டுறதுதான் தப்பா இருக்குது. எல்லாத்தையுமே அதினதின் காலத்துலதான் செய்யணும். இவங்க எல்லாத்தையும் முன்னுக்குட்டியே செஞ்சு முடிச்சு ஆபத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இவங்களை யார் விடுவிக்க போறா? பயமாதான் இருக்கு. எவ்வளவோ சொல்லி சொல்லி வளர்த்துமே இப்படி போய் சிக்கிருக்காங்களே. இப்ப அவங்க படிப்புல தான் கவனம் செலுத்த முடியுமா, இல்ல என்னதான் பண்ண முடியும்? தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு இங்க நாம நிம்மதி இல்லாம தவிக்க வேண்டியிருக்கு. கண்ணுல தூக்கம் இல்ல, பசி இல்ல, பயத்திலே நமக்கு ஏதாவது ஆயிரமோனி நமக்கே தோணுது. ஏன்னா பிள்ளைங்க புத்தி இப்ப அப்படிதாங்க இருக்குது. எதையும் எதிர்த்து போராடுற திறமையே இல்ல. புத்திசாலித்தனம் மட்டும் இருந்து என்னங்க பிரயோஜனம்? அதை எதிர்த்து போராடுற திறமையே இல்லையே. சில விஷயங்கள் எவ்வளவு நுணுக்கமா கையாளணும்னு தெரியலையே. அறிவு இருந்து எதுக்குங்க? அறிவை எதுக்கு பயன்படுத்தணுங்கிறதே தெரியலையே. இப்படி நம்ம பெத்தவங்க பயந்து வாழ முடியுமா? உனக்கு ரொம்ப பயமா இருந்தா பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லிடட்டுமா? வந்தா அவங்க எதிர்காலம் எதெல்லாம் நம்ம பார்க்க? அவங்க உசுரை பார்க்கவா இல்ல அவங்க எதிர்காலத்தை பார்க்கவா? உசுருக்கு பயந்து வீட்டுக்கு கூட்டம் தான் எதிர்காலம் நாசமன் ஆயிரும். சரி, எதிர்காலத்தை பார்க்கலான்னு பார்த்தா நாம பயக்கிற செத்துருவோம் போலுக்கு. துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சா மீனா. அவ ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, அவ காமெடி என்ன, அவ பாட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தா. அவளும் மீனா குட்டியும் பண்ற அலப்பறைய பார்த்தா சிரிப்பா இருக்கும். அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல வாழ வேண்டிய வாழ்க்கை இப்பதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவ பாட்டுக்கு கால் போன போக்குல போயிட்டு கடைக்கிற சாப்பிட்டுட்டு சாயங்காலம் போல வீடு பார்க்க வந்தாளுங்க. குழந்தை மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்தாளுங்க. குழந்தை மாதிரி விளாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இப்படி பிள்ளைங்க அந்த வாழ்க்கையில முன்னாடி போட்டுட்டாங்க. அதை நினைச்சது எனக்கு வேதனையா இருக்கு. அவ குழந்தையில தான் அந்த வாழ்க்கைய வாழல, இப்ப மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காளேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சத்தியமா நான் நிம்மதியா தாங்க இருந்தேன். கொஞ்சம் நிம்மதியா தான் இருந்தேன். அப்பவே நான் கண்ணை மூடி இருக்கணும், அப்பவே நான் செத்து இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கும்போது நான் அப்படியே பார்த்துட்டு போயிருக்கணும். இப்படி அவ அழுது நான் பார்த்திருக்க கூடாதுங்க, நான் பார்த்திருக்க கூடாது. என்ன பேசுற? என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டு ஆணி வேற நீதான். நீ கொஞ்சம் யோசித்து முடிவெடு. இதுக்காக இப்பெல்லாம் பேசாத. உன்னை நம்பிதான் ஒட்டுமொத்த குடும்பமே இருக்கு. இந்த குடும்பமே ஒன்றை நம்பிதான் இருக்குது. மறந்துடாத அன்னைக்கு. உன் வேறு மட்டும் சரிஞ்சது இந்த குடும்பமே சின்ன பின்னமா போயிடும். ஆலமரமா தாங்கிக்கிட்டு இருக்க. இந்த ஆலமரம் மட்டும் பட்டு போச்சுது ஒண்ணும் மிஞ்சாது. இந்த குடும்பத்துல ஒன்னா வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடும். கஷ்டப்பட்டு உருவாக்குன இந்த குடும்பம் சின்ன பின்னமா போயிடும். இங்க பாரு, மனசுல தைரியத்தை வரவழி. நீ இந்த வீட்டு ஆலமரம், நீ சரிஞ்சிடக்கூடாது. சொன்ன கேளு, தைரியத்தை வரவழி. நீ எவ்வளவோ போராடுன. உனக்கு வராத பிரச்சனையை நம்ம பேத்திகளுக்கு வந்துட்டு, உனக்கு இதை விட எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தது. அதெல்லாம் நீ சமாளிக்கல. உனக்கு கொடுக்காத டார்ச்சரா கொடுத்துருவானுங்க. ஒரு பொண்ணு நீ ஜெயிச்சு மேல வந்துட்டோன்னா பத்திரிக்கை நியூஸ் பேப்பர்னு உன்னை எவ்வளவு தரக்குறவெல்லாம் பேசுனாங்க. எத்தனை பேர் கூட உன்னை கம்பேர் பண்ணி பேசுனாங்க. அதுக்கெல்லாம் நீ சொந்த போயிட்ட. உன்னை இணைச்சு பேசாத தொழிலதிபர்களும் கிடையாது. ஐயோ, சொல்லதுக்கே வாய் கூசுது. அதெல்லாம் நீ ஜெயிச்சுதானே வந்த. அதான் சொல்றேனே, எனக்கு வரும்போது நான் போராடிக்கிட்டேன்.
நான் சோர்வாயிட்டேங்க. அதான் எனக்கு புரியல, வயசாயிட்டதுனால நான் சோர்ந்து போயிட்டேனா இல்ல பாசத்துல சோர்ந்து போயிட்டேனான்னு தெரியல. அன்னக்கிளிக்கு எப்பவுமே தோல்விங்கிறதே கிடையாது. அன்னக்கிளி ஜெயிக்க பிறந்தவா, ஜெயிப்ப, நிச்சயமா நீ ஜெயிப்ப. எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கும் நம்பிக்கை இருக்கட்டும். இப்பவும் சொல்றேன், பேத்தி விஷயங்களை நான் பாத்துக்கிட்டேன், நீ டென்ஷன் எடுக்காம இரு. அது மட்டும் இல்ல, பிள்ளைங்களை கண்காணிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டேன். நேர்மையா போனா காரியம் நடக்காது, கொஞ்சம் அடித்தடி ரவுடித்தனம் பண்ணதான் கொஞ்சம் ஜெயிக்க முடியுது. வேற வழி இல்ல, அது ஆயுதத்தை தான் கையில எடுத்திருக்கேன். பிள்ளைங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆளை செட் பண்ணிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராதே. வராது. இப்ப எனக்கு வர தவிர எனக்கு எந்த வழியுமே எனக்கு கிடைக்கல. பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னா கொஞ்சம் ரவுடிசத்தை கையில எடுத்தாதான் முடியும். நாம கொஞ்சம் தைரியமானவங்களா இருந்தாதான் முடியும். நம்ம படிச்சவங்க நேர்மையானவங்க இருந்தோம்னா இப்படிதான் எல்லாரும் தலையில முழங்க வைக்கிறாங்க. நாம அதுக்கு தேவை நடந்துகிட்டாதான் கொஞ்சம் பயம் இருக்கு மக்களுக்கு. வேற வழி இல்ல, கொஞ்சம் இறங்கதான் செய்யணும். விடு, நான் பாத்துக்கிட்டேன், நீ நிம்மதியாரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரிங்க. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ கவலைப்படாம இரு, சரியா? இப்ப நான் கவலைப்படலங்க, அதான் நீங்க சொன்னீங்கல்ல பாத்துக்கிட்டேனே, நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போங்க. அமியாரே, வா மீனா, வா வா. என்னால அழுதுட்டீங்கல்ல மாமியாரே, உங்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியா அழ வச்சு பார்த்துட்டேன்ல. நான் பெத்த பிள்ளைங்களே உங்களை அழ வச்சுட்டாங்கல்ல மாமியாரே. விடுங்க மாமியாரே, அவளை எக்கேடு கட்டு போட்டோம், மீறி போனாலுங்கல்ல எக்கேடு கட்டி போகட்டும். நீங்க எதுக்கு மாமியாரை வருத்தப்படுறீங்க? இங்க பாருங்க, நான் இப்ப வருத்தமே படல. அவரோட வாழ்க்கைக்கு அவரோ தானே பொறுப்புன்னு சொல்லி கொடுப்பீங்க. அவ வாழ்க்கைக்கு அவதான் பொறுப்பு. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவதான் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். முட்டாள்தனமா போனாலுங்கல்ல அனுபவிக்கட்டும். விடுங்க மாமியார, நீங்க அழாதீங்க மாமியார. நம்ம கடமையை கரெக்டா தான் மாமியார செஞ்சோம். நல்லா பெத்தோம், சந்தோஷமா வளர்த்தோம், பாசத்தை காட்டணும், அக்கறையா இருந்தோம், பாதுகாப்பா வளர்த்தோம், படிக்க வச்சோம், ஆளாக்கணும். இதான் நம்ம கடமை. நம்ம கரெக்டா தான் மாமியார செஞ்சோம். இத்தனை பேர் கொடுத்த பாசத்தை விட எங்கேயோ இருந்து வந்தவங்க கொடுத்த பாசம் அவளுக்கு பெருசா போயிருக்குல்ல. ஒரு சின்ன விஷயத்துக்கே அவன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அற்ப சுகத்துக்கு அடிமையா இருக்காளுங்க. நீங்க எதுக்கு மாமியார் அவளுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியலல்ல உங்களுக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கே மனசை கட்டுப்பாடா வைக்க தெரியாத பிள்ளைங்க உலகத்துல என்னத்தை சாதிக்க போறாங்க? விடுங்க மாமியார, நாம அவ்வளவுதான் பண்ண முடியும். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. இனி அவ வாழ்க்கைக்கு அவதான் பொறுப்பு. அவளை நல்ல காலேஜ்ல கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சோம், சேர்த்துட்டோம். இனி அவ பாட்டை பார்க்கட்டும். நீங்க இத பத்தி பேசவே கூடாது சொல்லிட்டேன். இதுக்கு அப்புறமும் முட்டாள்தனமா தப்பான முடிவெடுத்தா அவதான் அவ வாழ்க்கைக்கு பொறுப்பு, நாம இல்ல. அவ தப்பு பண்ணிட்டான மடியில தூக்கி வச்சு ஆறுதல் சொல்ற வயசு இல்ல அவளுக்கு. சரி பாத்துக்கலாமா என் தங்கமே வைரமேனு கொஞ்சற வயசு இல்ல அவளுக்கு. அடிச்சு திருத்துற வயசும் இல்ல. எல்லாமே கை மீறி போயிட்டு இனி அத பத்தி யோசிக்கிறது தப்பு மாமியார. இப்ப நாம அடிச்சு திருத்தினாலும் தப்பா போகும், மடியில தூக்கி வச்சு கொஞ்ச நாளும் தப்பா போயிடும். கடவுள் விட்டது போல இருக்கட்டும் மாமியார, நீங்க அழக்கூடாது. நம்ம வீட்ல எல்லாரும் கரெக்டா இருக்கணும் சொல்லிட்டேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். யாராவது துக்கமா இருந்தீங்கன்னா நான் தாவி கிட மாட்டேன் சொல்லிட்டேன். சரிம்மா, நான் கவலைப்படல, பாத்துக்கலாம். என்ன நடக்குமோ நடக்கட்டும். அம்மா, ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டாலும் என்ன? புள்ள போய் 2 நாள் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லையா? பாவம், நாமளும் இங்க இருந்து பாரமா இருக்கோமேனே மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் போயிருப்பான்னு நினைக்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமியார, இவளுக்கு எப்போ விக்ரம் திருந்துவா நம்ம அங்க போயிருந்தா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா. தனியாவும் பிள்ளைங்களை வச்சுட்டு வாழ முடியாதுன்னு தான் பல்ல கடிச்சுக்கிட்டு தான் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. பொண்டாட்டிய புருஷன் விட்டுட்டு போன அந்த பொண்ணோட நிலைமை என்னன்னு தெரியாதா? அந்த பொண்ணோட மதிப்பு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரியாதா? அவ நம்ம வீட்டுல இருக்க போய் தான் கொஞ்சம் கௌரவமா வாழ்ந்தா. தனியா வாழ்ந்து அப்படி இருந்திருக்க முடியுமா? அவ வெளியில தான் சிரிச்சாலே தவிர உள்ளுக்குள்ள நெருப்புக்குள்ள நின்ன மாதிரி தான் நின்னுட்டு இருந்தா. எல்லாருக்கும் பாரமா இருக்குமோன்னு தினம் நொந்து செத்துக்கிட்டு தான் இருந்தா. விக்கி, பொண்ணு தர எல்லாரும் நம்ம எல்லாருமே அவகிட்ட அனுநியமா பாசமா இருந்தாலும், அவளுக்கு இந்த வீட்டுல எல்லா சுதந்திரத்தையும் உரிமையும் கொடுத்தாலும் அவளுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கதானே மாமியார செய்யும். நம்ம அடுத்தவாங்கிற எண்ணம். இப்படி எல்லாருக்கும் பாரமா இருக்கமேனு அவளுக்கு உறுத்து தானே செஞ்சிருக்கோம். அவளுக்காக விக்கியும் பொண்ணு தர என்ன வாழ்க்கை வாழ்ந்தானுங்கன்னு தெரியும்ல. நம்மளால நம்ம மாதிரி உள்ள புள்ள வாழாம இருக்கேன்னு தினம் ரோகிணிக்கு வேதனை தான். ஆனந்தியும் ஆதரவையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தா. இவளும் எவ்வளவோ விக்கிக்கிட்டையும் பொண்ணு தரக்கிட்டு சொல்லி தான் பார்த்தா, உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்கன்னு நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிட்டேன்னு. அவனும் உண்மையா இருந்தானுங்க. தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டு அவளை வாழ வைக்கிற வரைக்கும் நாம கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கணும்னு அவனுங்களும் இருந்தானுங்க. அதுவே இவளுக்கு வேதனை. அதான் இதான் சரியான சந்தர்ப்பம்னு போயிட்டா. அவன் திருந்தாம இருந்தாலும் பிள்ளைங்களை பாத்துக்கிட்டா போதுன்னு தான் போயிருப்பா. ஆனா விக்ரம இல்ல மாமியாரே, நாம நினைச்சதை விட அவன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. தெரிஞ்சிருக்கு சீக்கிரம் பொண்ணாட்டி மேல கூட்டிட்டு போனேன்னு. அதனாலே வீடு வாசல் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கான். என்ன சொல்ற? ஆமா மாமியாரே, வீட்டை இவன் பேர்ல மாத்திட்டான்.
பாதுகாப்பா வீடு வாசல கட்டி இருக்கான். அவனுக்கு இப்போ உலகம் பிள்ளைங்க தான், பிள்ளைங்களோட வாழணும், அவன் ஆசைதான். இதான் சரியான சந்தர்ப்பம். இவளும் அங்க தங்கிட்டா, அனுசரிச்சு போயிருண்டு போயிருப்பாளா இருக்கும். ஆனா அவ அனுசரிச்சு போற அளவுக்கு விக்ரம் நடந்துக்கிட மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் இப்ப உண்மையில பாசம் காட்டுறான். பொண்டாட்டினா என்ன, புள்ளனா என்னன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ அதான் ரோகிணி நீங்க வரலையா? ஆமா மாமியார. அப்புறம் பொண்ணு தனியா விக்கும் தனித்தனியா இருக்க சொல்லு. ஏன் மாமியார? கல்யாணம் முடிஞ்ச வருஷம் என்ன ஆகுது? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இங்க கூட்டு குடும்பம் எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள கச்ச கச்சன்னு ஒரு மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்குன்னு தனி ஃப்ரீடம் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. சொல்லு, கொஞ்ச நாளைக்கு போங்க, குழந்தை குட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வாங்கன்னு சொல்லு. நீ சொன்னா கேட்பானுங்க, நான் சொன்னா போக மாட்டேன்பானுங்க. நீ ஓ பாணிலே சொல்லு, அப்பதான் அலறி அடிச்சுட்டு போவானுங்க. அம்மா, கிஷோர் என்னாச்சுடி? அவன் கலெக்டர் வேலையில ரொம்ப பிஸியா தான் இருக்கான். கிஷோரை நினைச்சாலும் வேதனையா இருக்கு, என்ன பண்ணனே தெரியல. ஆஹா, இனி தேன்மொழிய ஒரு நாள் கிஷோர் மன்னிக்கவே மாட்டான். எந்த கோலத்துல பார்க்க கூடாதுன்னு நினைச்சானோ அந்த கோலத்துல வந்து நிக்கிறா. அவ திருந்துற மாதிரி தெரியல. அவ பட்டுதான் திருந்த போறா. மாயமான உலகத்துல மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. அவளெல்லாம் மீட்டு கொண்டு வர்றது கஷ்டம் மாமியார. நல்ல வாழ்க்கையை இழந்துட்டா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கிஷோர் ரொம்ப தெளிவா இருக்கான் மாமியார. அவன் போதும், அவன் கெரியரே, அவன் புள்ள, எனக்கு இது போதும்னு சொல்லி தெளிவா இருக்கான். அவனுக்கு பக்கா பழமா பொண்ணு தர விக்கி இருக்கனால அவனுக்கு பெருசா வழி எதுவும் தெரியல. பொண்ணு தரைய விக்கி அவனுக்கு உசுரா இருக்கானுங்க. அதனால அவன் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். கிஷோர் பெத்த பிள்ளைக்கு ரோகிணி தாயா மாறிட்டா. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்போ அந்த புள்ள காலையிலே விக்ரம் அந்த தெரு வாசல்ல நின்னா கொண்டு ஆனந்தி கொடுத்துட்டு வந்தா. ரோகிணி தான் சொல்லி விட்டுருப்பாளா இருக்கும். காலையில வந்து தூக்கிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, கிஷோர் புள்ளைய விக்ரம் அடுத்த புள்ளைய பாக்கல, தான் புள்ளையா தான் பாக்குறான். அவன் புள்ளைய தூக்கிட்டு போகும்போது பாக்கணுமே, தங்கம் வயிறுன்னு கொஞ்சி தான் புள்ளைய தூக்கிட்டு போன மாதிரி தான் தூக்கிட்டு போனான். கிஷோருக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் பிள்ளைய வளர்த்தாரு, அந்த தீத்துக்கலாம்னு நினைக்கிறானா என்னமோ. பாசத்தை கொட்டி தான் வளர்த்துட்டு இருக்கான். அந்த பிள்ளையும் அப்பா அப்பான்னு பாசமா இருக்குது. கிஷோருக்கும் இந்த உண்மை தெரியும். கிஷோரும் புள்ள அங்கேயே வளரட்டும்னு சொல்லிட்டான். காலையில போவா, எப்போ நேரம் கிடைக்கும் அப்ப இங்க வந்துக்கிடுவா. சரிம்மா, சந்தோஷமா இருந்தா சரிதான். அப்புறம் சதீஷ், நான் ஆறுதல் படுத்திட்டேன். அவங்க இப்ப டோட்டிக்கு போயிட்டாங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நடக்கதான் நடக்கும், நீங்க பாட்டுக்கு போங்கன்னு. அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. தினேஷ் பயில என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியாம தவிச்சு போய் தான் இருக்காரு. எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. ஆனா இப்ப தமிழால போக முடியாதுல்ல. தமிழ் எங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்கா. இப்பதானே புதுசா இன்னொரு கம்பெனி உருவாக்கி இருக்கா. இப்ப ராப்பகல அதுலதான் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா தினேஷுக்கு தான் தமிழ் புரிஞ்சு இருக்க முடியாத. இப்ப பொல்லையா இல்லைன்னா பொண்டாட்டியான்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தமிழ் தான், நீங்க பிள்ளைகள் கூட போங்க, அவங்களுக்கு துணையா இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவருக்கு தமிழ் இல்லாம போக மனசு இல்ல. மதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம வீட்டுல நிலைமை இப்படி இருக்கனால இப்ப பிள்ளைங்களை பொறுப்பா பாக்குறது மதன் அண்ணன் தான். வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தே, நான் எதுலையுமே கவனம் செலுத்தாம இருந்துட்டேன். எப்படி இந்த 10 நாள் போச்சுனே எனக்கு தெரியல. எந்த உலகத்துல நான் வாழ்ந்தேனே எனக்கே தெரியல. கவலைப்படாதீங்க மாமியாரே, எல்லாம் சரியாயிரும். அப்படி சொல்லுமா. இங்க பாரு அன்னைக்கு உன் பேத்திகளை கண்காணிக்கிறதுக்கு நான் எல்லா ஆட்களையும் செட் பண்ணிட்டேன். அவங்க கழுகு பாறையில இருந்து நம்ம பேத்தி தப்பிக்கவே முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாது பண்றாங்க, ஒவ்வொன்றையும் கண்காணிக்கிறதுக்கு ஆள் வச்சிருக்கேன். அதை மீறி அவங்க எந்த தப்பும் பண்ண முடியாது, எங்கேயும் போக முடியாது. தைரியமாகிது. நிஜமா வாங்க. ஆமா, மாமனார் தான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இப்ப நானும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதை மீறி அவனுக்கு எந்த தப்பும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல மாமியாரே, அந்த டாக்டர் பையன் போய் பார்த்திருக்கான். என்ன சொல்ற? ஆமா மாமியாரே, போய் வா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டிருக்கான். அடுத்து நம்ம பேத்தி என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு போயிருக்கான். எல்லாம் நாங்க வச்சிர ஆளை வச்சு கண்காணிச்சிட்டோம் மாமியாரே, நீங்க பயப்படாம இருங்க. அவ அதையும் மீறி போனான்னா அவ தலையெழுத்துன்னு நம்ம விட்டுருவான். ஒரு பெத்தவங்கள நாம எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கிட்டோம். வெளியாட்களை வேக பார்க்க வச்சு வரைக்கும் நம்ம பிள்ளைல பாதுகாத்துட்டோம். இதையும் மீறி அவ போனான்னா அவ வாழ்க்கையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவளை சுத்தி சிசிடி கேமரா மாதிரி அத்தனை பேரை நான் நிப்பாட்டி இருக்கேன். அவ அதையெல்லாம் தாண்டி போய் கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. அந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதான் எல்லாத்தையும் முன்னுக்கூட்டியே முடிச்சிருக்காங்கல்ல, இவன் அந்த பாசம் இழுக்க தானே செய்யும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுங்க சும்மாவா? அந்த பாசம் அவனை இழுக்குது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் சீரபத்தை காட்டுவான். இப்ப அந்த ஆசையில தான் அவன் பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அது தெரியாம இவ்வளவு அந்த பாசம்னு நம்பிக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல? அன்னைக்கிளி தெளிவா இருக்கா. ஆமா மாமியாரே, அவ ரொம்ப தெளிவா இருக்கா. தப்பு பண்ணிட்டோம், இனி அந்த தப்பை செய்யவே கூடாதுல ரொம்ப தெளிவா இருக்கா. ஆனா அந்த அசோக் நடவடிக்கை தான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குது. இன்னொன்னு மாமியாரே, நம்ம தெளிப்பு இல்ல, தெளிப்பு ஒரு பிள்ளை பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோமே. அது எங்குள்ள பிள்ளை? வேற யாரும் இல்ல, அசோக் தங்கச்சி தான். என்ன சொல்ற? ஆமா மாமியாரே, அவன் எந்த பிரச்சனையிலும் சிக்கலன்னு தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தான். ஏதோ வெளியூர் பிள்ளை தான் பார்த்து சுத்தனா சரியாயிரும் நினைச்சோம்.
ஆனா அவன் வில்லங்கத்தை வச்சிருந்ததே உள்ளுக்குள்ளதான் வச்சிருந்திருக்கான். அது எப்படி கண்டுபிடிச்சானா, இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்தோடனே அந்த பிள்ளைகிட்ட போய் பேச போயிருக்கான். நான் இவனை பார்த்த தப்புதான், உனக்கு எனக்கு எந்த ஒரு இல்ல, நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்ல போயிருக்கான். அந்த பொண்ணு இவனை விடுற மாதிரி தெரியல. அது ரொம்ப தெளிவா இருக்குது. உன் இஷ்டத்துக்கு என்ன பாப்ப, உன் இஷ்டத்துக்கு என்ன காதலிப்ப, உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா என்ன விட்டுட்டு போவியா அப்படின்னு சொல்லி அவனை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அதுதான் பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. தமிழ் மண்டை கடந்து உருண்டுட்டு கிடக்குது. தமிழும் அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்த்தா அந்த பிள்ளை வாய் பொறிஞ்சுதான் தள்ளுது. செம்பகவல்லியும் தமிழும் அந்த பிள்ளைகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாலுங்க. வேண்டாமா, நீ வாழ்க்கைய பார்த்துக்கோ, உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு எவ்வளவு சொல்லி பார்த்துட்டா. அந்த புள்ள திலிப்பு தான் எனக்கு வேணும்னு ஒத்த கால நிக்குது. இப்ப திலிப்பட சொல்றா எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு இவ்வளவு பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை நான் ஏறத்து கூட பார்க்க மாட்டேன்னு அவன் பிரச்சனை பண்றா. ஐயோ, இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம்னே தெரியல மாமியாரே. திலீப்பனுக்கு அது பிரச்சனை சும்மா முடிஞ்சிட்டு அது சொந்தத்துக்குள்ளனால பேசி முடிச்சிட்டா. தினேசன் அவங்க அக்கா கிட்ட பேச்சு அதெல்லாம் நடத்தி இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்ப திலீப்பு மாட்டிருக்க இடம் தான் மோசமான இடம். அதான் என்ன பண்ணனு தெரியல. இன்னும் அசோக்குக்கு விஷயம் தெரியாது. அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னும் அதை வச்சு நம்மள மிரட்டுவான். ஐயோ, அதான் திலீப்பை உடனே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு எல்லா பிளானும் பண்ணிருக்கோம். இன்னும் 2-3 நாள்ல எப்படியாவது திலீப்பையும் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். ஆனா அவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கானு இங்க யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா அசோக் எப்படிப்பட்டவனு நமக்கு தான் தெரியும். அவன் இதான் நம்மள பழி வாங்குறதுக்கு சரியான சந்தர்ப்பம்னு அவன் வெளிநாடு வரைக்கும் போய் அவனை கூட்டிட்டு வந்துருவான். ஐயோ, ஆமா மாமியாரே, அவன் இப்ப நம்ம குடும்பத்தை எப்படி பழி வாங்கலான்னு தான் அழைச்சிட்டு இருக்கா. அன்னைக்கிளி அவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும். வேண்டாம் வெறுப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அன்னைக்கிளியும் அவங்கிட்ட ஏட்டிக்கு போட்டியா பேசுறா. அன்னைக்கு கூட அவனை செருப்பால அடிச்சிருக்கா. என்ன சொல்ற? ஆமா நக்கிலி, இவன் ஏதோ பின்னாடி மறுபடியும் போய் பேச போயிருக்கான். தப்புதான், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், நீனும் மறந்துடு, மறுபடியும் லவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கான். இவன் காலில் கடந்த செருப்பை கலட்டி உடனே எந்த இடம்னு பார்க்காம வச்சு வெளுத்து வாங்கியிருக்கான். யாரை ஏமாத்ததுக்கு இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானே, பப்ளிக்னு கூட பார்க்காம பொது எடுத்து வச்சு அவனை அடிச்சிருக்கான். ஒட்டுமொத்த கோவத்தையும் அவன் மேல அன்னைக்கு காட்டியிருக்கான். அவன் திருப்பி எதுவுமே பண்ணாம கோவத்தோட போயிருக்கான். அதான் இப்ப எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு அன்னைக்கு இப்படி பண்ணுனா? கோவம் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நம்ம பகட கையா பயன்படுத்திருக்கானே. நாமளே நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டோமே அவனுக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி. திரும்பியும் போய் நின்னானா அந்த கோவத்தை காட்டிட்டான். இப்ப அவன் என்ன நோக்கத்துல இருக்கானோ தெரியாது. அந்த வக்கீல் பையன் எந்த பிரச்சனையும் பண்ணலையே. வந்து பேசினான், பொண்ணை கொடுங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிடுதேன், நான் கல்யாணம் பண்ணாலும் அவளை படிக்க அனுப்புதேன்னு பேசினான். சதீஷுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஒரு அரை அரைஞ்சி அனுப்பி விட்டுட்டாரு. சரிதான், படிக்கிற பிள்ளை வந்து கேட்டிருக்கான்ல. சப்பா, என்ன பண்ண? இப்ப அவனும் அடி வாங்கிட்டு தான் போயிருக்கான், அப்படிதானே? அவன் அடி வாங்கிட்டு போனாலும் பயப்பட வேண்டாம். அவன் கொஞ்சம் இறங்கிதான் போறான். அது மட்டும் இல்ல, விக்ரமே அவனை கண்காணிச்சிட்டு இருக்கனால அவன் கொஞ்சம் பயப்படுதான். ஏன்னா வக்கீல் தொழிலே பண்ண முடியாம போயிருமே. அதனால அவனை பத்தி கொஞ்சம் பயம் இல்ல. செம்பகவல்லி பிரச்சனை இல்ல. இப்போ பிரச்சனை தமிழுக்கும் அன்னக்கிளிக்கும் தான். எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. தங்க பிள்ளைல இதுலயே நின்றுடுங்க. அம்மா கிட்ட கொண்டு கூட கொடுத்து சீக்கிரம் ஓடிந்துருங்க. அம்மா அப்பவே இந்த கூட கேட்டா நான் கொண்டு கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீங்க இதை விளையாண்டுட்டு இருங்க. அப்புறம் என் பிள்ளைல இந்த வண்டியில வச்சா பத்தல்லு பண்ணா அது எங்கேயும் போயிடக்கூடாது. என் தங்க பிள்ளைல இதுலயே நிக்கணும். அப்ப சீக்கிரம் கொடுத்துட்டு ஓடிந்துருவேன். வாங்க வாங்க, வண்டியில உட்காருங்க. அப்படியாங்க தங்க பிள்ளைல இதுலயே நிக்கணும்னா அம்மா கிட்ட கொண்டு கொடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். என்ன என் தங்க பிள்ளை இருடா, கொஞ்சம் விளையாண்டுட்டு அம்மாட்ட கூட கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ என்ன கேட்கன்னு எனக்கு புரியுதே. இது அம்மாட்ட கொண்டு கொடுத்து வரேன். நம்ம எப்பவுமே கடைக்கு போனோம், இப்பதான் வந்திருக்கோம். அம்மா இதுக்கே நம்ம அடிக்க போறா. என்ன செய்ய குட்டி? அப்ப தள்ளு தள்ளு, இப்ப வந்துடுவேன். இங்கே இருங்க, நான் வரேன். கட்சி மீட்டிங் அது இதெல்லாம் போறதே கிடையாது. இந்த இளவு கூடயே கடை. இன்னொரு மட்டும் எவ்வளவு கூட பேசுறீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல கட்சியில நான் தானே சேர்த்து விட்டேன், என்ன மறந்துட்டா? அவ்வளவு எனக்கு தான் போன் அடிக்கும். போ தெரியும், கட்சிக்கு தானே போறேன். பிள்ளைல பத்தி ஏதாவது பேசுறீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. பச்சை பிள்ளைல ஏதாவது பேசுறீங்க பாப்போம். இந்த திருப்பி நீ எப்படி ஜெயிச்சுட்ட, அடுத்த திருப்பி எப்படி ஜெயிக்கணும் பாப்போம். என்னடா என்னடா நீ விளையாடு விளையாடு. அப்ப இப்ப வந்துருந்தேன். என்ன என்ன குறுகுந்து பாக்கல என்னத்துக்கு? சிரிக்க வசதியா கோழி கொஞ்சம் கழுத்தை திருக்கிற மாதிரி திருக்கி போட்டுருவேன். வாங்க அங்க வா. அப்பா வா, காட்டுல விட்டுல இங்க வந்து அப்பா அப்பா இருக்குது. பாப்பா அங்க பா.
உன் வண்டி தள்ளதுக்கு தான் நான் இருக்கேன் பாரு. உங்க அப்பா வருவான், அந்த அடிமை பையன் வருவான், தள்ளி விடுவான். அடிமை பையன் இப்ப பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கான். வாச்சிருக்கு பாரு. உங்க அப்பா வருவான், போலாம் உள்ள. சோ சோ அது தள்ளிப்பா பக்கத்து வந்துக்கிட்டு. சோ சோ பாரு, கிட்ட வரக்கூடாது. அங்க போ, அங்க போன எங்க வரக்கூடாது. ஒரு அடிச்சுமே அங்க போயிடணும். இப்பதான் உங்க அப்பா உங்க அம்மைக்கு வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு போயிருக்கான். அடிமை பையன் வருவான் வருவான். பொண்டாட்டிக்கு போய் வேலை செஞ்சு கொடுத்துருக்கான் அடிமை பையன். சரி, இதெல்லாம் போத்தாலே கை வேற விளங்காம போயிட்டு, இல்லைன்னா கழுத்தடிச்சு கொண்டிருப்பேன். என் கோவத்தை கிளப்பதுக்காகவே உங்களுக்கு என்கிட்ட விட்டுட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். அங்க போ, அங்க போல. அங்க போ, அங்க போ. ஐயோ இல்ல, இவன் யாமே யார் தானே. ஐயோ இதெல்லாம் தொட்டோம்னா எதிர்த்து காவல். கீழே இறங்கல, இல்ல கீழே இறங்கல, இல்ல கீழே இறங்கல, இல்ல கீழே இறங்க. தாத்தாவா? யாருக்கு யாருல தாத்தா? அதெல்லாம் தாத்தா கிடையாது. கீழே இறங்க, கீழே இறங்க. எப்பவுமே போனாதான் இந்த பிள்ளைல தூக்கிட்டு இன்னும் வரக்கானோ. நானும் துணியை துவச்சி காய போட்டு மடிச்சு வச்சாச்சு. கூடைய வாங்க போனாலும் இன்னும் காணும். எங்கேயாவது விளையாண்டுகிட்டு இருக்குதோ என்னமோ தெரியலையே. போன் அடிக்கலான்னு பார்த்தா போனை வேற கொண்டுட்டு போல, வீட்டுல வச்சுட்டு போயிருக்காங்க. ஓஹோ, ரெட்டியா இருக்காளோ. இன்னைக்கு கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட வேண்டியதான். இங்க உள்ள வர மாதிரியே உங்க சென்டிமெண்ட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? எப்படியா திரும்ப என்ன குரங்கு என்ன சேட்டை பண்ணுதுன்னு பாக்கலான்னு பார்த்தேன். அப்போ நான் சேட்டை பண்ணுவேன்னு எதிர்பார்த்திருக்கேன். ஏதாவது சேட்டை பண்ணுவீல, அததான் பார்த்தேன். அதுக்கு என்ன சேட்டை பண்ணிட்டா போச்சுது. அடிப்பையும் நினைச்சுதான் பையன் சேட்டை பண்ணாம இருக்க. நான் சொன்னது குரங்கு சேட்டை, சும்மா இருங்க. அம்மா கூட வாங்க போறீல, என்னாச்சுது? இதான்னு பாரு. இதா இதே இந்த பையில துணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாத்துக்கங்க. ஏங்க இத வாங்க போறதுக்காங்க இவ்வளவு நேரம்? பயில தூக்கிட்டு போனா என்னத்துக்கு ஆகுறது? ஒரு கடை விடல, எல்லா கடையிலும் என்ன யார் வச்சிருக்கானுங்க? அவனுதான் சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு அறிவே? நீ ஏன் சொல்ல மாட்டேன்? அவன் ஒரு கடை விட மாட்டேங்கானுங்க. சும்மா நாளும் ஏறி இறங்க இருக்கு. அப்பா அப்பா நிக்கிட்டு ஒரு கடை விட மாட்டேங்கானுங்க. சரி பிள்ளைங்க லாட்சமா போட்டு இல்ல, அதுல விட்டுட்டு வந்தேன். சரி நான் சோத்த வடிக்கிறேன், நீங்க பிள்ளைய போய் பாருங்க. அவன் சின்ன போய் பசிக்க அழுதான். சரி அவனை தூக்கிட்டு வாங்க. சரி, அவனை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம பக்கத்திலேயே போக முடியாது. அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருக்குங்க, நல்லா கலர் பார்த்து எடுத்திருக்கீங்களே. என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல. ஏங்க இங்க பாருங்க, பிள்ளைங்க வெளியில நிக்காங்க, போய் தூக்கிட்டு வாங்க. இப்ப போயிரு வர கொஞ்ச நேரம். புள்ளி போய் இப்ப பாருங்க, போங்க. ஐயோ விடுங்க, வேண்டாம். பிள்ளைங்க வெளியில நிக்காங்க, பிள்ளைல போய் முத பாருங்க. காம்பவுண்டுக்குள்ள தாண்டி நிக்கானுங்க, வண்டிகிட்ட தான் நிக்காங்க. அதுதான் கேக்குமே. அவன் சின்ன கூட உள்ள கேக்கும். எங்க அவனை கத்த ஆரம்பிச்சா பயங்கரமா கத்துவானுங்க. போங்க. பாத்தியா ஆரம்பிச்சிட்டீங்கல்ல உங்க சட்டைய. எத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தோம், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொண்டுங்க பிள்ளை பார்க்க போங்க. மாட்டேன் ப்ளீஸ். வேண்டாம், உங்க அப்பா வேற இருந்தாரு, என்ன விடுங்க. அவர் கிடக்காரு, சும்மா ரெடி. வேண்டாங்க. இதயம் இணையும் நேரம் தனிமை வேண்டும் போ. என்னங்க சத்தம் போடாதடி. சத்தம் வேண்டாம். எங்க பிள்ளைங்க வெளியில நிக்கிறாங்க. அதுதான் சத்தம் கேட்கும்டி. அவனு விளையாட்டுக்கு இருக்கதான் நிக்கானுங்க, விளையாண்டுட்டு தான் இருக்கானுங்க.
அதான் ஒண்ணு இல்ல. இது மாதிரி அவனுக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா? கொண்டாருவேன் சொல்லிட்டேன். அந்த பிள்ளைங்களுக்கு தான் நான் கவனிக்க முடியாம போயிட்டு இனியாவது நல்லா கவனிக்கணும்ல. அதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு. கொண்டாருவேன், என்ன விடுங்க சொல்லிட்டேன். எங்க போக முடியாது. உன்னாலே போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். போயிருவேன். போக முடியாது. என்ன நேரம் ஆயிட்டுங்க, விடுங்க. முடியாது முடியாது முடியாது. தாத்தான் சொன்ன அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன தாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? தாத்தான்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. சே, என்ன பாடுபடுத்துது இந்த பையன் வள்ளையிலே. உங்க அப்பனை பைக்ல கூட்டு போக சொல்லுங்க, என்னால கூட்டு போக முடியாது. கொஞ்ச நேரம் உட்காரலாம் நினைச்சேன். ஐயோ படுத்த பாடு. இவன் எங்க போய் தொலைங்க வைக்கிறானே. என்ன பாடுபடுத்துது. போ அங்க போ. நிம்மதியா கூட இருக்க முடியாது போலுக்க. என்ன பொண்டாட்டிக்கு துணி கொடுக்க போயிட்டானா என்ன? விட்டுட்டு போனா அதோட சரி. வைக்கிறானே சிறையளவெல்லாம் இருக்குது. தாத்தா எல்லாம் கூப்பிடக்கூடாது. யாருக்கு யார் தாத்தா? தாத்தா கூப்பிடக்கூடாது. தாத்தான்னு கூப்பிடக்கூடாது. அங்க போல நீ ஏன் அங்க போ. தள்ளிப்போ. ஆமா, பிள்ளைல விட்டுட்டு இங்க போனானே, அவன் எங்க போய் தொலைஞ்சான்? ஒரு வேலையில உருப்படியா இருக்க மாட்டானே. வைக்கிறானே, பிள்ளைல விட்டுட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? கத்து ஆளுங்க, அப்பதான் உள்ள போனவன் வெளியில வருவான். என்ன வேலை பார்க்க போனான்னு தெரியல. இது என்ன ஏன் அவசரம் எடுக்குது? ஐயா கத்தி ஆளுங்க, அப்பதான் உள்ள போனவங்க அப்ப வெளியில வருவான். ஐயோ என்ன தொடுதானே. என்ன தொடாதல, நீ அங்க போல. பாரு, தாத்தால கூடாது. அங்க போ. தாத்தா தொடக்கூடாது. அங்க போ. அங்க போ. ஐயோ இறங்கு. வார்த்தைகள் எல்லாம் போதாது. எந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? டேய், இந்த வழியதான் வருவா. கொஞ்சம் பயங்காட்டி வைங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுறேன். ஆனா அவளை விட மட்டும் செஞ்சிடக்கூடாது, புரியுதா? அவளை இந்த இடத்த விட்டு எங்கேயும் அவளை விடக்கூடாது. அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு இதான் சரியான இடம். எட்டுறேன், அவக்களுக்கு தாலி கட்டுறேன். இங்கதான் யாருமே வரமாட்டாங்க. அவ கரெக்டா காலேஜ் முடிஞ்சு கூட வருவான். முடக்கி புடிங்க. என்னவா செருப்ப கலத்தி அடிச்சா? எல்லாரும் முன்னாடி என்ன செருப்ப கலத்தி அடிச்சுட்டா. அதே ஊருக்கு முன்னாடி அவளை பொண்டாட்டி ஆக்கி நான் கூட்டுட்டு போகல. நான் சொக்க இல்ல. எந்த ஊர்ஜனத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினாலோ அதே ஊர்ஜனத்துக்கு முன்னாடி என் புள்ளி அவ வயிற்றுல வாங்கிக்கிட்டு சுத்த வைப்ப. செருப்ப கலத்தி அடிச்ச செருப்ப கலத்தி அடிச்சுட்டல நீ. அந்த பொண்ணு வர்ற மாதிரி இருக்குது. வேலையை கச்சிதமா முடிங்க. ஓகே பாஸ், நாங்க பாத்துக்கிட்டோம். இந்த இடத்த விட்டு அவ ஒரு அடி கூட நவலக்கூடாது. நீங்க அவளை மிரட்டிட்டு இருங்க, பின்னாடியே வந்து தாலி கட்டுறேன். தங்கப்பிள்ள எதுக்கு அழுதுட்டே இருக்கீங்க? தங்கப்பிள்ளைக்கு என்ன வேணும்? அண்ணா போய் நம்ம ஜாக்கெட் வாங்கிட்டு வரலாம். என்னடா தங்கம், என்ன கிசல் குட்டி, உனக்கு என்ன வேணும்? சாக்லேட்டு, பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வருமா? புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சே, இதுக்கு என் புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு.
என் தங்கமே, என் தங்கம், என் தங்க பிள்ளை, என் வயிற பிள்ளை. சரி, நம்ம அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு போவோம். என்னடா இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு பாச சொன்னாரு. எவனா ஒருத்தன் புள்ளைய வச்சுங்கனே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டுடா. ஆனா யாரோ பக்கத்துல நிக்கானே. தரன் மாமா. வா பாப்பா, இப்பதான் காலேஜ் முடிஞ்சு வரியா? ஆமா மாமா, இவ்வளவு நேரம் ஆயிட்டது இன்னைக்கு. நீங்க எங்க மாமா போயிட்டு இருக்கீங்க? பாப்பா வீட்டுல ஒரே அழுவ. அதான் சும்மா அப்படி அண்ணாச்சி கடைக்கு வரைக்கும் தூக்கிட்டு போலாமேனு வந்தேன். வீட்டுல அத்தை எல்லாம் யாரையும் வேலை சொல்ல மாட்டேக்கா, அழுதுகிட்டே இருந்தா. அதான் தூக்கிட்டு வந்தேன். சரிப்பா போலாமா? வரையா அண்ணாச்சி கடைக்கு வரியா? இல்ல மாமா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க பாப்பா தூக்கிட்டு போங்க. பாப்பா, அக்கா கிட்ட வரியா? அப்பா கிட்ட தான் இருப்பியா? அதானே, அவன் நல்லா வந்தால. சரி பாப்பா, நீ வீட்டுக்கு பார்த்து போ. சரிங்க மாமா. நான் அப்படி கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னா. சரிங்க மாமா. தங்கப்பிள்ள, அக்காக்கு டாட்டா சொல்லிடு. பாப்பா, உன்னை அக்கா ஒன்னும் தூக்கிட்டு போக மாட்டேன். நீ அப்பா கூட தான் கடைக்கு போவ. என்ன ஸ்பீடா டாடா டாடா சொல்ற? பயம்தான், எங்க மறுபடியும் வீட்டுக்கு போட்டு வந்துருமோன்னு. சரிங்க மாமா, நீங்க கூட்டி போயிட்டு வாங்க. சரி, நீ ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணி போ. சரிங்க மாமா. பாப்பா பார்த்து கிராஸ் பண்ணி போ. சரிங்க மாமா. அண்ணக்கிளி. ரேவதி, என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? நில்லு வரேன். மாமா, என் ஃப்ரெண்ட், நான் பேசிட்டு வீட்டுக்கு போறேன் மாமா. சரிம்மா, ரோட்ல மாதிரி நிக்காத என்ன, சீக்கிரம் பேசிட்டு வீட்டுக்கு போ. சரிங்க மாமா. ரேவதி, இங்க வா. ஹைடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? டிப்ளமா தாண்டி போட்டிருக்க. ஏன்டி 12th நல்ல மார்க் தானே எடுத்திருந்த? ஆமா, என்னத்த போட்டு படிச்சு வேலை கிடைச்சி நம்பிக்கையே இல்ல. அதான் சரி உள்ளூர்லயே டிப்ளமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ வருங்கால தொழிலடி பண்ண சொல்லு. கண்டிப்பா. இது எங்க மாமா, தரன் மாமா. தெரியும், இவங்க நான் நிறைய வாட்டி பாத்துர்க்கேனே. பாத்துருக்கீங்களா? ஆமா, நீங்க பொண்ணுத்திரசா தம்பி தானே? ஆமா, எங்க அண்ணனையும் தெரியுமா? அதான் அடிக்கடி உங்க அண்ணன் பேப்பர்ல எல்லாம் வருவாரு. தீவிரவாதி பிடித்தார், அதை பிடித்தார், இதை பிடித்தாருன்ட்டு வரும்ல. அப்போ உங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் சென்னைக்கு வரும், நான் பாத்திருக்கேன். அப்படியா? அதுக்காக இவன் மாமான்னு எனக்கு தெரியும். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பாப்பா கடைக்கு கூட்டு போகணும். வரேன்னா? சரி. பாப்பா பார்த்து போ. சரிங்க மாமா. அடச்சே, தனியா பருவ தாலி கட்டலான்னு பார்த்தா இன்னைக்கு 10 ஓத்தல வந்துகிட்டு இருக்காங்க. யாருமே நடமாட்டம் இல்லாத இடம் தானே. ஐயோ, எங்க இருந்து இவங்கெல்லாம் வந்தாங்க? நான் போட்ட பிளான் சொதப்பிரு போலுக்க. சரிம்மா, கிளம்புறேன்னா? சரிங்க. அப்பாடே, ஒருத்த போய் தொலைஞ்சிட்டான். இங்க ஒருத்தர் நினைக்கிட்டு இருக்காளே, இவ யாரு? இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்தால் கட்டிடுவோமா என்ன? எவ இருந்தா நமக்கு என்ன? இவ கழுத்துல நான் இன்னைக்கு தாலி கட்டி இன்னைக்கு இவளை என் பொண்டாட்டி ஆக்கல, நாசக்க இல்ல. இவ கழுத்துல தாலி கட்டாத வரைக்கும் எனக்கு தூக்கமும் வராது, பசியும் வராது. அடிச்சுட்டே அடிச்சுட்டே. சரிடி, பிசினஸ் இங்க பண்ண போறியா வெளியில பண்ண போறியா? 3 வருஷம் படிப்பு இருக்குல்ல, அது முடிக்கிறதுக்குள்ள அம்மா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தொழில கத்துக்கலான்னு இப்போ பார்ட் டைம் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா தொழில நீ கத்துக்கிட்ட. தெரியாத தொழில கத்துக்கிட்டதை விட தெரிஞ்ச தொழில கத்துக்கிட்டோம்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தொழில கத்துக்கிட்ட வரைக்கும் அம்மா உதவி கிடைக்கும். தெரியாத தொழில கத்துக்கிட்டா யார் உதவியும் கிடைக்காத. அதான் அம்மா தொழிலே செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அது மில்லு தானே? மில்லுனா என்ன? அது பிசினஸ் இல்லையா? எங்க அம்மா ஆரம்பிக்கும் போது ஒரு கம்பெனி, 15 வருஷத்துல 7, இன்னும் அடுத்த வருஷம் ஏமி எங்க அம்மா 14 கம்பெனி உருவாக்குறது. இப்போ கிட்டத்தட்ட 10 கம்பெனி உருவாக்கிட்டாங்க. அவங்க ஏம் படி 4 கம்பெனி தான் உருவாக்கணும். அதையும் முடிச்சிருவாங்க. அவங்களாலே அவ்வளவு பண்ணும்போது நம்மளால பண்ண முடியாதா என்ன? 14 28 மாத்தி காட்டுறேன். எங்க தமிழம்மா வேற எங்க காலத்துக்கு அப்புறம் இந்த பிசினஸ் நீ பாத்துக்கன்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்க எப்படி ஒரு 10 வருஷம் தான் வேலை பார்க்க முடியும். அவங்களுக்கும் வயசாகும், டயர்ட் ஆகும்ல. அதான் அம்மா என்ன கத்துக்க சொன்னாங்க, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால சீக்கிரம் கத்துக்கிடுவேன். நான் அதுல இருக்க நுணுக்கங்களை தான் கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாத விஷயங்களை நாம கத்துக்கணும்ல. அப்பதான் கம்பெனி டெவலப் பண்ண முடியும். அதனால இப்போ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நேரா கம்பெனிக்கு போயிருவேன். எவ்வளவு நேரம் கம்பெனில இருப்ப? நைட்டு 10 10:30 ஆயிரும். அம்மா எல்லாரும் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் ஒரு 10:30 வரைக்கும் இருப்பேன். நான் அப்படி இருக்கனால அம்மாவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. இருக்க கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு வச்சிருவேன். பா, இந்த வயசுல இப்படியா? காலையில காலேஜ், மதியானத்துக்கு அப்புறம் பிசினஸ். சூப்பர் அன்னைக்கிலே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நம்ம கிட்ட இருக்க டேலண்ட்டுக்கும் திறமைக்கும் அறிவுக்கும் எவ்வளவோ பண்ணலாம். நாம தான் பண்றதே இல்ல. போன்லயே நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கோம். அதான் அந்த மாதிரிலாம் வேண்டான்னு இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். உன் கம்பெனில ஏதோ வேலை தான் சொல்லுப்பா, நானும் வரேன். கண்டிப்பா. உனக்கு ஏதாவது ஜாப் இருந்தா கண்டிப்பா சொல்றேன், சரியா? சரி, நேராயிட்டு பாட்டி தேடிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் லேட்டா போனாலும் பயந்துட்டு இருப்பாங்க. சரி.
சரி நான் கிளம்புறேன் சரியா? அப்புறம் நான் ஏதோ கேள்விப்பட்டேன், உண்மையா? இங்க பாரு, அதை பத்தி எதுவும் கேட்காத. அது ஏதோ முட்டாள்தனத்துல நான் பண்ணது. தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையை அனுபவிச்சிட்டேன். இனி அதை பத்தி பேச வேண்டாமே. நீ சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்த. இங்க பாரு, நானும் அதே பிரச்சனை தான் மாட்டினேன். கேட்டிய 12th நிறைய மார்க் தான், நான் ஏன் படிக்கிறேன்னு? அந்த பாலா போன காதல்னாலதான். அவன் பாலங்கோட்டையில டிப்ளமா படிச்சிட்டு இருந்தான். அவன் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக முட்டாள்தனமா நான் எடுத்த முடிவு. இன்ஜினியரிங் படிக்க வேண்டிய இடத்துல இப்படி படிச்சுட்டேன். அவனுக்காக தான் நான் அங்க போய் சேர்ந்தேன். ஆனா அவன் இன்னொரு பிள்ளைய பார்த்துட்டு போயிட்டான். இப்போ நான் படிக்க நினைச்ச படிப்பும் போச்சுது, வருஷமும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கை மீறி போச்சுது. இப்போ நான் நினைச்சாலும் அங்க போய் படிக்க முடியாது. வருஷம் கடந்து போச்சு. படிக்கணும் படிக்கலாம், அதுக்கப்புறம் எப்போ படிச்சு நான் எப்போ வேலைக்கு போய் என் குடும்பத்தை நான் எப்போ உயர்த்துறது? அதான் சரி, செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா திறந்தன வேதனையா இருக்கு தெரியுமா? எவனுக்காக நல்லா படிக்க வேண்டிய படிப்பை விட்டுட்டு நான் போய் டிப்ளமோல சேர்ந்தனோ, அதை நினைச்சு முட்டாள்தனத்தை நினைச்சே நான் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ பரவாயில்ல, அதுல இருந்து வெளியில வந்துட்டல, பாராட்டணும். இவ போற மாதிரி தெரியல, தாலி கட்டிட வேண்டியதான். இங்க இருந்து அவ ஒரு ஸ்டெப் வெளியே போனாலும் தாலி கட்ட முடியாது, எவனாவது வந்து தடுத்துவான். அதுக்கு முன்னாடி இங்கே தாலி கட்டிட வேண்டியதான். ஐயோ, இது இவன் அந்த அசோக் தானே? ஐயோ, அன்னைக்கிளி வாயை திறந்த உசுரோடு இருக்க முடியாது. சரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். அம்மா கிட்ட சொல்லி நல்ல ஜாப் இருந்தா சொல்றேன், நல்ல சேலரி கிடைக்கிற மாதிரி பண்றேன் சரியா? அன்னைக்கிளி வாயை திறந்த உசுரோட கொண்டுறேன். வாயை தர இவ கத்து தாலி கட்டினதுக்கு அப்புறம் வாய் தர. டேய், என்னடா பொம்பளைங்க வாழ்க்கை உங்களுக்கு கிள்ளி கையா போச்சுதா? என் உசுரே போனாலும் பரவாயில்ல, என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமா போறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். பாலா போன உசுறு போனாலும் பரவாயில்ல. அண்ணக்கிளி சாச்சிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, வந்து மாட்டிருக்க, பரவாயில்ல. அண்ணக்கிளி இங்க இருந்து தப்பிச்சிரே. அண்ணக்கிளி அவன் ஏதோ விபரீத முடிவோட வந்திருக்கான், இங்க இருந்து தப்பிச்சிரே. அவன் என்ன தொடணும் நினைக்கும் போதே அவன் பாதி செத்துட்டான். மீதி தொடணும் நினைச்ச பேசுடி, 2 நிமிஷம் பேசிக்க, அப்புறம் காலத்துக்கும் உட்காந்து அழணும்ல. இங்க வந்து உன்னை எவன் காப்பாத்துறான்னு நான் பாக்குறேன். யார காப்பாத்த வேண்டாம்டா, என்ன எனக்கு எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? எங்க இப்ப என்கிட்ட இருந்து தப்பி பாப்போம். அண்ணக்கிளி இப்ப பட்ட பேசி ஜெயிக்க கூடாது. நீ இப்ப இங்க தப்பிச்சு போறது நல்லது. சீக்கிரம் இங்க வந்து போ, அங்க தள்ளி போயிட்டா ஊருக்கு நடமாடுவாங்க. அங்க போய் அண்ணக்கிளி போ. அப்படிலாம் தப்பிச்சு போக முடியாது இல்ல? அப்படின்னா இவங்க அழுக்கலாம். அண்ணக்கிளி நீ மாட்டிக்கிட்ட, இங்க தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்க தப்பிக்க பாப்போம்? எங்களை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க. அவ எவ்வளவு படிச்சு சாதிக்க வேண்டியிருக்கு, இப்படிலாம் பண்ணாதீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய சாதனைகள் இருக்கு, அதை பார்த்தா போதும். உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணக்கிளி வேண்டாம், புத்திசாலித்தனமா செயல்படுறது நல்லது. இங்க இருந்து தப்பிச்சரே. இவ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். டேய், சுத்தி வளைங்கடா. என்னடா வெட்டி நின்று இருக்கீங்க? அவளை புடிச்சு தூர தள்ளுங்கடா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்க பாட்டுக்கு தெரிஞ்சுனா அவ்வளவுதான். அவ பாட்டுக்காரிக்கு தெரியும் தானே பண்ண போறேன். டேய், சுத்தி வளைங்கடா. ஓகே பாஸ். இங்க இருந்து அவன் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது பாஸ். இப்ப அடி பாப்போம். எங்க கட்ட தாலிய கட்டு பாப்போம். கட்றா. உன்கிட்ட எல்லாம் என்னடி பேச்சு?